நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இதுவான் காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர்ஜிஆர் மோகன். இன்றைய தினம் அதிகாலை எங்கள் சிற்றண்ணா அவர்களின் பதிவு. அவர் எப்போதுமே முகநூலில் அற்புதமான ஒரு கருத்தோடு வந்து நிற்பார். அந்த ஆக்கபூர்வமான அந்த கருத்துக்கு நான் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தேன். அந்த பதிவுக்கு அவர் தனது அழகிய குரலில், இனிமையான குரலில் அதை பதிவு செய்து எனக்கு அதை அனுப்பி வைத்திருந்தால் அதை மீண்டும் ஒரு முறை வான்காற்றிலே கேட்டு பாருங்கள். எனது இன்றைய வியாழக்கிழமை பதிவை பார்வையிட்ட எனது அருமை நண்பர் பல்கலை வித்தகன் ஆர் மோகன் அவர்கள் ஓர் நீண்ட பதிவொன்றை செய்துள்ளார். எனது பதிவுக்கு இத்தனை நீண்ட வரிகள் அமைந்த பாராட்டு வாழ்த்துக்களா? உங்கள் வரிகளை வாசித்து அளவற்ற ஆனந்தம் அடைகின்றேன். உங்களை போன்ற சிறப்பு வாய்ந்தவர்களின் அன்பும் ஆதரவும் தான் என்னை தினமும் எழுத வைத்து கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. பேரன்பு கொண்ட மதிப்புக்குரிய கனடிய தமிழ் காற்றலை வானொலியின் உரிமையாளர் எனது அருமை நண்பர் பல்கலை வித்தகன் ஆர் மோகன் அவர்களே, நன்றி 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 என பதிவு செய்து அவர் எனக்காக பதிவிட்ட வரிகளை என் குரல் மூலம் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இதோ. வணக்கம் வணக்கம். இனிய வியாழக்கிழமை வணக்கம். வியாழக்கிழமை வணக்கத்துடன் பதிந்த பதிவு எல்லோரையும் தொடும் பதிவு, அறிவு ஊட்டும் பதிவு. வாழ்த்துக்கள். உலக சிந்தனையாளர் சிற்றர் அண்ணா, வாழ்த்துக்கள். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் எம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையருக்கு வயதாகும் போது பலர் அவர்களை கவனிப்பதில்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கொடுக்காமல் அவர்களை திக்கற்றவர்களாக துரத்திவிடும் கல் நெஞ்சக்காரர்களும் இருப்பதை கண்கள் ஊடாக காண்கின்றோம். உண்மை. ஆனால் எனக்கு எப்போதும் எழுங்கேள்வி, இந்த நிலைக்கு யார் காரணம்? பெற்றவரா, இல்லை பிள்ளைகளா, இல்லை பெற்றோரை பெற்றவரா? இந்த மூன்று கேள்விக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். இந்த மூன்று கேள்விக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். ஆனால் என் பதில், பெற்றோரை பெற்றவர்தான் காரணம். எப்போதும் நாம் குழந்தைகள் மீது பிழை சொல்லி விடுவோம். ஆனால் அந்த குழந்தைகள் வளரும் போது எங்கள் ஒவ்வொரு அசைவுகளை பார்த்து வளரும் குழந்தைகள் எப்போதும் எமது குணம் அப்படியே பதிவு ஆகும். ஆகவே இன்று எமது தாய் தந்தை இருவரையும் நாம் கொடுமைப்படுத்தி முதியவர் இல்லத்தில் விட்டால் அதை பார்த்து வளரும் நம் குழந்தை நாளை நம்மை எதில் விடும். போடும் அத்திவாரம் சரியில்லை எனின் அதன் பின்பு எப்படித்தான் செலவு செய்து கட்டிடம் அழகாக கட்டினாலும் ஒரு நாள் இடிந்து கொட்டுவது உண்மை. இனியாவது அத்திவாரம் அழகாக கட்டுவோம். அம்மா அப்பா இருவரும் வானமும் பூமியும். ஆனால் அதே அம்மா அப்பா நேற்று எப்படி, இனியாவது உண்மையாக வாழ்வோம். உங்களின் இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு யார் காரணம் என்ற கேள்விக்கு உங்களது தாயின் தந்தையின் தான் என எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. உண்மை கண்ணீர் விட்டால் உலகம் தாங்காது. உண்மை கண்ணீர் விட்டால் உலகம் தாங்காது. நன்றியுடன் நட்புடன் உங்கள் ஆர் மோகன் என்று நீண்டதொரு பதிவை செய்து என்னை அன்போடு பாராட்டி ஆனந்தத்தில் ஆழ்த்தி இருக்கின்றார் எனது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருமை நண்பர் பல்கலை வித்தகன் ஆர் மோகன் அவர்கள். மீண்டும் உங்களுக்கு என் உளன் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இது என்றென்றும் அன்புடன் அன்னை மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் உங்களில் ஒருவரான நெடுங்கேணியூர் சிற்றர். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சிற்றர் அண்ணா. எப்போதுமே உங்கள் குரல் கம்பீரமான குரல், உங்கள் பேச்சும் கம்பீரம், எப்போதுமே அடுத்தவரை தட்டி கொடுக்கின்ற அந்த அன்பான உள்ளம் எப்போதுமே
உங்களை நினைத்து நான் எப்போதுமே பெருமைப்படுகிறேன். இந்த உங்களது நேரத்தை பார்க்காமல் அதை எனக்காக பதிவு செய்து அனுப்பி வைத்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயம் சந்திப்பேன். என் அன்பு உள்ளங்களை உங்களையும் மீண்டும் மீண்டும் சந்திப்பேன். இப்போது பிரிவோம், சந்திப்போம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இது RGR மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் கோட்டு. பெருசு அவங்க கனவு ரொம்ப பெருசு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்ல. அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தர்ற தீராத வழி. வாழணும், எதிரிங்க வெக்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த சமூகம் உன்னை நோக்கி கல்லெறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த கல்லையும் சிக்காம உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும். எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் கை தட்டுவான். செலக்ட் ஆகாதவங்க கொஞ்சம் வெளியில இருக்கலாம். ஜோரான சட்டையில சுத்தி வர வேணும் ஒண்ணு. மாத சீட்டு போட்டு துணி எடுத்து கொடுக்கும், அதிலும் அருவ வாசம் அடிக்கும். கோலசாமி கோயிலுக்கு தலைமுடிய தாரேன்னு பரீட்சைக்கு அனுப்பி வச்ச பாசம் கொடுத்த மார்க்கு. இந்த பயணம் எத்தனை